பைபிளில் 3 பஸ்காக்கள். இயேசுவின் ஊழியத்தில் நீங்கள் தவறவிட்டிருக்கலாம். இயேசு தனது ஊழிய காலத்தில் பலமுறை பஸ்காவை கொண்டாடியதாக சுவிசேஷங்கள் பதிவு செய்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? சில சுவாரஸ்யமான விவரங்களை கண்டுபிடிப்போம். யோவான் 2:13 முதல் 25 இயேசுவின் முதல் பஸ்காவை பற்றி கூறுகிறது. அவர் அன்றைய ஊழல் பழக்க வழக்கங்களை எதிர்த்து வியத்தகு முறையில் ஆலயத்தை சுத்திகரித்தார். இந்த செயல் வெறும் சீற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, அவருடைய வரவிருக்கும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய சக்தி வாய்ந்த அறிவிப்பாகவும் இருந்தது. பலர் அற்புதங்களைக் கண்டு நம்பத் தொடங்கினர். யோவான் 6:4 முதல் 14 இரண்டாவது பஸ்காவை விவரிக்கிறது. இங்கே இயேசு ஒரு சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கும் அற்புதத்தை நிகழ்த்தினார். அற்புதத்திற்கு அப்பால் இயேசு ஒரு ஆழமான பாடத்தை கற்பித்தார். உடல் ரீதியான வாழ்வாதாரத்தை விட ஆன்மீக வாழ்க்கை மிக முக்கியமானது என்பதை அவர் வலியுறுத்தினார். யோவான் 12:12 முதல் 19 உள்ள இறுதி பஸ்கா பண்டிகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு சற்று முன்பு இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பி மரணத்தின் மீது தமக்கிருந்த வல்லமையை நிரூபித்தார். இந்த பஸ்கா பண்டிகை கடைசி இராப்போஜனத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இயேசு தம்முடைய இறுதி தியாகத்தை முன்னறிவித்து தம்முடைய சீடர்களுடன் கொண்டாடினார். இந்த 3 பஸ்கா பண்டிகைகளும் இயேசுவின் ஊழியத்தை பற்றிய நம்ப முடியாத நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இந்த பகுதிகளை ஆழமாக ஆராய்ந்து அவற்றின் அர்த்தத்தை பற்றி சிந்தித்து உரையாடலை தொடங்க இந்த வீடியோவை பகிரவும். மேலும் பைபிள் நுண்ணறிவுகளுக்கு குழு சேரவும்.